بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم. நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணமா பாசமா? என் அண்ணன் எங்க மேல பாசமே வைக்கல பாய், நீங்க கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி என் அண்ணனை வந்து என் மேல பாசம் வைக்கிற மாதிரி செய்யுங்கன்னு ஒரு வழக்கம் வந்திருக்குமா? அது பாசம் அடியோட காசு கொடுத்தா சேர்ந்துக்கிறான். காசு தான் இங்க மேட்ரு. காசு கொடுக்கலன்னு சொன்னா பஞ்சாயத்து வருது, பாசம் கொடுக்கலன்னு பஞ்சாயத்து வந்து எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகத்துல? அப்ப பணம் தானங்க எல்லாத்தினுடைய அடிக்கு. இதை விட வேற என்ன செய்தி உங்களுக்கு சொல்லணும்? இறை நினைவை விட்டு நம்மை திசை திருப்பக்கூடிய காரணம் பணமா பாசமா என்பது கேள்வியா? எது கேள்வி? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவுல்லக்கும். இந்த இடத்துல அல்லாஹ் பொருளாதாரத்தை சொல்லவே கிடையாது, தெளிவாகவே அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. அந்த பாசத்துல அல்லாஹ்வுடைய நேசத்தை மறந்துடாதீங்க, மோசம் போயிடாதீங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்ப இதெல்லாம் மறந்து விட்டு பொருளாதாரம் தான் அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராங்க. இறைவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், இறைவனுடைய அருளையும் கருணையும் ஒருவன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அடியார்களுடைய உள்ளத்திலே அவன் அன்பை விதைக்கின்றான். அந்த அன்பின் மூலம், ஒரு தாயினுடைய அன்பின் மூலமாகத்தான் இறை அன்பை விளங்கி, அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய அன்பு என்பது தாயுடைய அன்பை விட 70 மடங்குக்கு மேலானதுன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அன்பை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு தாய் தேவைப்படுறாள். அந்த தாயுடைய அன்பை நான் விளங்கினா தானே இறைவனுடைய அன்பை நான் வந்து விளங்க முடியும். நான் அதிகம் கைமாறு செய்ய கடமைப்பட்டவர்கள் யார்? உம்முக்க உன்னுடைய தாய், உம்முக்க உன்னுடைய தாய், உம்முக்க உன்னுடைய தாய் என்று சொன்னார்களே. பாசத்தோடு நேசத்தோடு ஒருவன் தன் தாய்க்கு பணிவிடை செய்வதை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றானே. சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உன்னுடைய தாய் உன்னை சுமந்தால் அவளுக்கு பணிவிடை செய்கின்று வழிகாட்டிய மார்க்கம் இது. என் தாய் என்னை பெத்தெடுத்து 10 மாசம் சுமந்த என் தாய்க்கு நான் பணிவிடை செய்வது பாவமா? எது பாவம்? தொகுப்புரையாக இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணம்தான் என்கின்ற கருத்தை ஆழமாக அழுத்தமாக சகோதரர் சல்மான் எம்ஐசி அவர்கள் நம்முடைய வாதத்தை எடுத்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இந்த அரங்கத்துல நம்ம என்ன கருத்துக்களை சொல்றோம் என்பதை கவனிக்காதவங்க யாருன்னு சொன்னா எதிரணியினர் தான். என்ன தலைப்புல என்ன வாதங்களை நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், என்ன சான்றுகளை நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் பார்க்கல. அதுல முதலாவதாக சகோதரர் இலியாஸ் எம்ஐசி அவங்க வந்து அவருடைய வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. இலியாஸ் எம்ஐசி பாய் வந்து தெரியாதனமா அந்த பக்கம் போட்டாங்க. அவர் வந்து இந்த பக்கம் இடம் இருந்தா எங்கள் அணிக்கு பேச வேண்டிய ஆளு. சரிங்க பாய், பாசம் தான் காரணம் சொன்னீங்களே, அதுக்கான ஆதாரம் சொல்லுங்க. அதெல்லாம் முன்னாடியே சல்மான் பாய் சொல்லிட்டாரு, குழந்தைகளும் சோதனைன்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்து எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றது, போற போக்குல போட்டுட்டு போறாங்களே ஒழிய பாசம்தான் காரணம் என்பதற்கு என்ன வலுவான ஆதாரம் இருக்குது? என்ன தெளிவான சான்று இருக்குது? அல்லது இவர்கள் இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை பணம் எப்படியெல்லாம் நாசப்படுத்துகிறது என்பதற்கு அழகான முறையில எங்களுடைய அணியினர் வாதங்களை எடுத்து வைத்தோம். நாம ஆரம்பத்துல சொன்னோம், தொழுகை இஸ்லாத்தில் உள்ள மிக முக்கியமான கடமை. நடுவர் அவர்கள் கூட சொன்னாங்க, ஆமாங்க உண்மைதான், தொழுகை இறைநேசத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று சொன்னாரு. அந்த இறைநேசத்தை பெற்றுத்தரக்கூடிய நன்மையான காரியத்தை தடுக்கக்கூடியதாக, இறை நினைவை விட்டு மாற்றக்கூடியதாக பணம் இருக்கிறதா பாசம் இருக்கிறதா என்று வைத்தோம். என்ன பதில் சொல்லப்பட்டது? இதுவரைக்கும் அதுக்கு பதில் வரல. அடுத்து எங்கள் அணியில எடுத்து வைத்தார்கள் தாவா பணி, அழைப்பு பணி. தாவா பணி என்பது இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய, இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உம்மத்துடைய முதுகளில் மேல் சுமத்தி சென்ற ஆகச்சிறந்த ஒரு கடமை. பல்லிகு அன்னி வளவு ஆயத்தன், என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை எடுத்து சொல்லி விடுங்கள் என்று இந்த தாவா பணியை ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொறுப்பு சாட்டி இருக்க, அந்த தாவா பணிக்கு இன்றைக்கு சகோதரர்களை அழைக்கிறோம், வாங்க தாவா பணிக்கு வாங்க, பிரச்சார பணிக்கு வாங்க, பிட் நோட்டீஸ் கொடுக்கலாம் வாங்க, மெகாபோன் பிரச்சாரம் செய்யலாம் வாங்க என்று தாவா பணிக்கு சகோதரர்களை அழைக்கும் போது சொல்லக்கூடிய காரணம் என்னங்க? வியாபாரம் பாய், கடையில ஆள் இல்ல பாய், நான் ஒரு ஆளா தான் இருக்கிறேன் பாய், இதை எல்லாரும் சொல்றாங்க, என்னால விட்டு இந்த தாவாவுக்கு அழைத்து அதை மறுக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் பாசத்தை காரணமா சொல்லியிருக்காங்களா நடுவர் அவர்களே? இது என்னன்னா இவ்வளவு தெளிவாக ஆரம்பத்துல நம்ம சொன்னது போல கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லைங்க. இல்ல நான் கண்ணாடியில தான் பாப்பேன்னா அப்ப நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது.
அப்ப இவ்வளவு தெளிவாக தொழுகைக்கு உள்ள யதார்த்தத்தை சொன்னோம். அடுத்து எங்களுடைய சகோதரர் தாவா பணிக்கு சொன்னாரு. அடுத்து திருமணத்தில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான அநியாயங்களும் பணத்தை மையம் கொண்டுதான் நடைபெறுகிறது. இறைவனுடைய திருப்தி வேண்டுமானால், இறைவனுடைய பரக்கத்து வேண்டுமானால் திருமணத்தை எளிமையா நடத்துங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவன் என்ன பாக்குறான், அல்லாஹ்வுடைய திருப்தி வேணாம், ஏன் சொந்தக்காரன் திருப்தி தான் வேணும். அதுக்கு என்னப்பா பண்ணணும், 5000 பேர் இருக்கிற மாதிரி மண்டபம் பிடிக்கணும், ஒரு கறி ஒரு சோறுன்னு பிரியாணி போடணும், அதுல எல்லா வகையான வெரைட்டி போடணும், கல்யாணம் மட்டும் போதாது, ரிசப்ஷன் வைக்கணும், ஆடல் பாடல் வைக்கணும், போட்டோ எடுக்கணும், கூத்து கும்மாளம் எல்லாம் நடத்துறானே. இப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு மக்களுடைய திருப்தியை பெரிதுபடுத்தி இறைவனுடைய திருப்தியை மறந்து செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை மறக்கடிக்க வைத்தது எது? பணம் தானுங்க. எவ்வளவு தெளிவா இதுக்காக பதில் வந்துச்சா? ஆரம்பத்துல நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நடுவர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எடுத்த குறிப்பை பேசிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய எதிரணியினர் என்ன வாதங்களை வைத்திருக்கிறார்கள் அதை நாம எப்படி பதில் சொல்வது என்று இல்லாம எல்லாம் சரி, அவங்க சொல்றது சரிதான், அவங்க சொல்றது கரெக்டு தான், அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி இந்த நடுவர் கடைசியில தீர்ப்பு சொல்லும் போது சொல்லுவார்ல, இவர் சொல்றது சரிதான் அவர் சொல்றது சரிதான் அப்படின்னு, அந்த மாதிரி நடுவர் வேலையை பாதி வேலையை அவங்க எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு. அடுத்து, நேசத்தின் காரணமாகத்தானே மௌலுது ஓதுகிறார்கள், இல்லை என்றால் மௌலுது ஓதுவார்களா? நேசம் தானங்க மௌலுது ஓத வைக்குது ரசூலுல்லாஹ் மேல. சரிதான், ஓதுறாங்க. ஓதுறது யாரு? ஆலிம்சா தானே ஓதுறாரு, நேசத்தின் காரணமாக தானே ஓதுறாரு. ஓதி முடிச்ச உடனே ஆலிம்சா நல்லா சூப்பரா மௌலுது ஓதுறீங்க, கையை கொடுத்து அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான்னு அனுப்பி வச்சு பாருங்க. வாசல் நின்று திட்டிட்டு போயிடுவான். பாவிப்பாய ஓதுறதுக்கு காசு கொடுப்பான்னு பார்த்தா இவன் கையை கொடுத்துட்டு நல்ல நேசம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டானே, திட்டு வர மாட்டாரா? இல்ல, அவங்க ஓதுறவங்க சரின்னு நினைக்கிறவங்க, அவங்க சொன்ன வாதப்படி நான் சொல்ல நடுவர் அவர்களே, நேசத்தின் காரணமாகத்தான் மௌலுது ஓதுறாங்கன்னு எதிரணியினர் சொன்னாங்க. அதுக்கு சொல்றேன், பதில் சொல்றேன். நேசத்தின் காரணமாக ஓதுறாங்கல்ல, அப்போ ஓதன இமாமும் நேசத்தின் காரணமாக தானே ஓதுனாரு. நீங்க ஓதுனதுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அனுப்பி வைக்க வேண்டியதானே. அவர் நேசத்துக்கு, அவர் காசுக்காக ஓதுறாரு. அப்ப காசு அங்க ஜெயிக்குதா, நேசம் ஜெயிக்குதா? பொருத்தமில்லாத உதாரணங்கள் என்ன பண்றாங்க, அவர்களுடைய தலைப்புல வளைத்து திரித்து கொண்டு சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து அவங்க பேசும்போது இறை நேசத்தை பெறுவதை விட்டும் தடுக்கக்கூடிய பெரிதும் முக்கியமான காரணம் பணமா பாசமா, இதானங்க தலைப்பு. அதை பத்தி பேச சொன்னா இறை நேசமா இணை வைப்பா அவர் தலைப்பு. இணை வைப்பு எவ்வளவு மோசமான காரியம், இணை வைப்பு எவ்வளவு படுபயங்கரமான காரியம். அப்படிப்பட்ட அந்த இணை வைப்பு சம்பந்தமான வசனங்களை, இணை வைப்பு தொடர்பான வரலாற்று செய்திகள் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கும் தலைப்புக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக சகோதரர் அப்துல்லா பாய் அவங்க பேசுனாங்க. சரி, ஓகே, இலியாஸ் பாய் விட்டுட்டாரு, அவர் விட்டதை அவர் கொஞ்சம் பிடிச்சிருவார் என்று பார்த்தா பிள்ளைகள் பாசத்தை காட்டி பிள்ளைகளுக்கு நாங்க போனை கொடுக்குறோம், பாப்பா வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளை என்ன பண்றான், பாப்பா போனை கொடு, பாத்தீங்களா அந்த பாசத்தின் காரணமாகத்தானே போனை கொடுக்குறாரு வாதம். உதாரணம். சரி, நான் கேட்கிறேன், பாசத்தின் காரணமாக போனை கொடுக்குறீங்கன்னா இந்த பாசத்தை வச்சு உங்களால போன் வாங்க முடியுமா? கடைக்காரன் ஒரு பூர்வீகாக்கோ ஏதோ ஒரு மொபைல் கடைக்கு போறீங்க, கடைக்காரனை பார்த்துட்டு பாய் உங்க மேல நான் ரொம்ப பாசமா இருக்கிறேன், எனக்கு ஒரு ஐபோன் கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பானா? பலாருன்னு கண்ணத்துல ஒண்ணு கொடுப்பான். ஆமா, பணம் கொடுத்தாதான் போனு. அப்ப அதை வச்சுட்டு என்ன பண்றது, பாசத்துல நான் என்ன பண்ணிட்டேன், போனை கொடுத்துட்டேன். போன் எங்க இருந்து வந்துச்சு, பாசத்துல வந்துச்சா பணத்துல வந்துச்சா? அடுத்ததாக சரி, நிஜாம்பாயாவது எல்லாத்தையும் சரிப்பா இவ்வளவு தூரம் நடந்து போச்சு, நிஜாம்பாய் என்ன பண்ணிடுவாங்க, பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க என்று பார்த்தால் நிஜாம்பாய் போடுறாங்க என்ன, வரதட்சணை திருமணம், அந்த திருமணத்துல பெற்றோர்கள் பெண்களின் மீது உள்ள பாசத்தால நகையை தூக்கி போடுறாங்களா இல்லையா? வெறுமனே அனுப்ப முடியுமா, என்ன செய்யறது நம்ம பிள்ளையாச்சே என்று பாசத்தின் காரணமாக நகையை போடுறாங்க. இது யாருக்கு ஆதரவா உள்ளது? எந்த பக்கம் நம்ம பேசுறோம், எந்த தலைப்புல பேசுறோம்னு கவனிக்கல. பாசத்தின் காரணமாக எதை போட்டீங்க? நகை. எதுங்க அது? அமௌண்ட் தானே. என் பிள்ளைய ரொம்ப பாசமா போய் சொல்ல வேண்டியது தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரர்ல, என் பிள்ளைக்கு நான் ரொம்ப பாசமா வளர்த்தேன், என் பிள்ளைக்கு நான் பாசத்தை மட்டும் கொடுத்து அனுப்புறேன் என்று சொல்ல வேண்டியது தானே. பாசமா பணமான பணம் தான் அங்க நிக்குது. அப்ப அதை விட்டு இது மாதிரியான ஒரு தொடர்பில்லாத உதாரணங்களை அடுக்கி கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த பணமா பாசமா அப்படிங்கிறதுல பாசத்தை விட பணம் தான் மேல் என்பதற்கு 1000 விஷயங்களை நடைமுறையில் நம்மால் பார்க்க முடிகிறது. வரலாறுகள் போக வேணாங்க, சகாபாக்கள், நபிமார்கள், அதுலயும் தொடர்ச்சியா மூசா நபியினுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன,
இப்ராஹிம் நபி கடைசியா யாரு? நிஜாம்பாய் அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் நபி அவர்களை அல்லாஹ் சோதிக்கலையா? பாசத்தை வச்சு சோதிக்கலையா? பிள்ளைய அறுக்கும் போது சோதிக்கலையா? அவங்களுடைய தந்தை மீது வைத்த பாசத்தின் காரணமாக இப்ராஹிம் நபி ஒரு கண்டத்துல ஸ்லிப் ஆகலையா? அப்படி செய்யலையா? இப்படி செய்யல. சரிதான், இப்ராஹிம் நபிக்கு பாசத்தை வச்சு அல்லாஹ் சோதிச்சான், அவங்க சருகலையே. இப்ப மேட்ரு என்ன? இப்ராஹிம் நபி பாசத்துல சருகினாரா இல்லையா என்பது கேள்வியா? இறை நினைவை விட்டு நம்மை திசை திருப்பக்கூடிய காரணம் பணமா பாசமா என்பது கேள்வியா? எது கேள்வி? இப்ராஹிம் நபியை பத்தி தலைப்பே இல்லையேங்க. இப்ராஹிம் நபி உறுதியா தான் இருந்தாரு. அவர் பாசத்துல அவங்க மதிமயங்காம அவர்கள் தெளிவாக நின்றார்கள். ஏன்? பாசம் அவங்கள ஒண்ணும் செய்ய முடியல. அதைத்தான் நாங்க சொல்றோம், பாசத்தால எதுவும் செய்ய முடியாது, பணம் நினைத்தால் ஆட்டி வைத்து விடும். இன்றைக்கு பல உதாரணங்களை நாம நடைமுறை சார்ந்து பார்க்கிறோம். எந்த அளவுக்கு? கூட பிறந்த சகோதரர், ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பி சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு சாகலையா? எத்தனை வழக்குகள்ங்க, எவ்வளவு கேஸ், ஒவ்வொரு நீதிமன்றங்களில் நூற்றுக்கணக்கான சொத்து பிரிவு குறித்து வழக்குகள் வருகிறது. நம்முடைய ஜமாத்துல இது போன்ற சொத்து பிரச்சனை குறித்து எத்தனை ஆயிரம் வழக்குகள் வருகிறது. அத்தனை வழக்கு அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில, அக்கா தங்கச்சிகளுக்கு மத்தியில சொத்து பிரச்சனை குறித்து வழக்குகள் பிரச்சனைகள் வருகிறது. இவர்கள் எல்லாம் யார்? பாசத்துக்கு சண்டை போட்டாங்களா? என் அண்ணன் எங்க மேல பாசமே வைக்கல பாய், நீங்க கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி என் அண்ணனை வந்து என் மேல பாசம் வைக்கிற மாதிரி செய்யுங்கன்னு ஒரு வழக்கு வந்திருக்குமா? காசு கொடுத்தா சேர்ந்துக்கிறான். காசு தான் இங்க மேட்ரு. காசு கொடுக்கலன்னு சொன்னா பஞ்சாயத்து வருது, பாசம் கொடுக்கலன்னு பஞ்சாயத்து வந்து எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகத்துல? அப்ப பணம் தானங்க எல்லாத்தினுடைய அடிப்படை. இதை விட வேற என்ன செய்தி உங்களுக்கு சொல்லணும்? இவ்வளவு தெளிவாக நபிமொழியோடு, திருக்குரானுடைய வசனங்களோடு, நடைமுறை உதாரணங்களோடு, யதார்த்த நிகழ்வுகளோடு, அனுதினமும் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளோடு, எல்லா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஆரம்பத்துல நம்ம சொன்ன உதாரணத்தின் அடிப்படையில எல்லாம் தெளிவா இருக்கு. பணம் தாங்க, பணம் தாங்க, குடும்ப பிரச்சனையா? சரி, குடும்பத்துல பாசம் தானே முக்கியம். மகள் மீது பாசம், மனைவி மீது பாசம் தான். உங்க மனைவி கிட்ட செலவுக்கு காசு கொடுக்குறீங்கல்ல, ஒரு 10 நாள் காசு கொடுக்காம இருந்து பாருங்களேன், பாசம் வருமா? நேசம் வருமா? பாசம் தானங்க இறை நினைவை விட்டு திருப்புமா? திருப்பிடுவாங்க கழுத்திலே வச்சு. என்னப்பா வீட்டுல காசு தராம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி மனைவிமாரு கழுத்தை சேர்த்து அடிச்சு திருப்பி விட்டுருவாங்க. அப்ப என்ன நடக்குது? என்ன யதார்த்தம்? வாதத்துக்காக பேசிடக்கூடாது, தலைப்புக்காக. யதார்த்தம் என்ன? இதெல்லாம் சொன்னா ஏத்துப்பாங்களா? ஏன்னா மக்கள் இருக்கிறாங்க, நடுவர் இருக்கிறாங்க, பல விஷயங்களை பாக்குறாங்க. யதார்த்தம் என்ன? அப்ப அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாதங்களில் எவ்வளவு ஓட்டைகள் இருக்கிறது, எவ்வளவு சேதாரம் இருக்கிறது என்பதை நாங்க பட்டியலிட்டுட்டோம். நாங்கள் வைத்த வாதங்கள் எவ்வளவு தெளிவாக, தீர்க்கமாக, ஆழமாக, இதுதான் பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் மனிதனை எப்படியெல்லாம் இறை நேசத்தை விட்டு திசை திருப்புகிறது என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் அடுக்கிவிட்டோம். எதிரணியினர் வைத்த ஆதாரத்தினுடைய சேதாரத்தையும் நாங்கள் சொல்லிவிட்டோம். நடைமுறையில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தையும் நாங்கள் எடுத்து சொல்லிவிட்டோம். இவ்வளவுத்தையும் நாங்கள் அடுக்கிய பிறகு நடுவர் அவர்கள் என்ன செய்திகளை நாம சொல்லி இருக்கிறோம் என்பதை கவனித்து, மேலான சிந்தனைகளோடு சொல்லப்பட்ட செய்தி என்ன, வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன, இவங்க என்ன பதில் சொல்லி இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்தியை வச்சிருக்கிறாங்க என்பதை கவனித்து சரியான முறையில நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்ற தகவலை சொல்லி எங்கள் அணியின் சார்பாக நாங்கள் வைத்த வாதத்திற்கு முடிவுரையை எழுதிக் கொள்கிறோம். சகோதரர் சல்மான் எம்ஏசி அவர்கள் தொகுப்புரையாக இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணம்தான் அப்படிங்கிறத பல்வேறு கோணங்களில ஆணித்தரமாக, குறிப்பாக எதிரணியினர் வைத்த வாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதத்தில எடுத்து வைத்தார்கள். அதுல குறிப்பாக இறைவனை நேசிக்கக்கூடிய ஒரு அடியான் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நன்றி ஒண்ணு இருக்குனாக்க அது தொழுகைன்னு சொல்லலாம். அந்த தொழுகையை விட்டு திசை எது திருப்புது? பாசம் திருப்புகின்றதா, பணம் திருப்புகின்றதா? ஒரு கடையில வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி தொழுகையை ஏன் விடுறாரு? ஏன் அவர் தாவா பணிக்கு வர மாட்டேங்கிறாரு? ஏன் அவர் ஆடம்பரமா திருமணம் பண்றாரு? இது மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுவிட்டு இதையெல்லாம் விட்டு திசை திருப்புவது பாசமா பணமா? பணம்தான் அப்படிங்கிறத யதார்த்த வாழ்வியலோடு கலந்து, ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லும் போது யதார்த்தத்துல என்னங்கிறத சேர்த்து சொல்லணும். அதை ரொம்ப அழகாக ஆணித்தரமாக அவங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து வைத்த வாதங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக அந்த பாச போராட்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சக்சஸ் பண்ணிட்டாங்களே, அது பணம் என்ற சோதனை இருந்திருந்தாக்கா அது அப்பதான் அதோடைய நிலவரம் என்னங்கிறது தெரியும். அப்ப பணம் என்கின்ற சோதனை வைக்கப்படும் போது மனிதர்கள் தடுமாறி விடுகின்றார்கள். அதுதான் எங்க தரப்பு வாதமாக வைக்கிறோம்
என்று பதிலையும் எடுத்து வைத்து ஒரு தொகுப்புரையை சல்மான் எம்ஐசி அவர்கள் அழகான முறையில நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அடுத்ததாக நம்முடைய எதிரணியில இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பாசமே என்கின்ற தலைப்பில சகோதரர் இல்யாஸ் எம்ஐசி அவர்கள் தொகுப்புரை வழங்க இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைநேசத்தை விட்டும் திசை திருப்புவதற்கு பெரிதும் காரணம் பணமா பாசமா அப்படிங்கிற இந்த பட்டிமன்றத்துல பாசம்தான் இறைநேசத்தை விட்டும் திசை திருப்பக்கூடியதுல மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பேசும்போது சொன்னாங்க, நீங்க சொல்றதும் சரிதாங்க, நீங்க சொல்றதும் சரிதாங்க அப்படின்னு சொல்லி நாம சொன்னதா சொன்னாங்க. நாம தப்பு நீ போய் சொல்ல, நீங்க சொன்னது சரிதான் பாவா, நீங்க சொன்னது எதுவுமே நாங்க தவறு சொன்னா நீங்க குர்ஆன் வசனங்களை அல்லாஹ்வுடைய நபியல்லாருடைய பொன்மொழிகளை சொல்லி இருக்கிறீங்க, அதை எப்படி நாங்க மறுப்பதற்கு இங்க எந்த விதமான வேலையும் இல்லை. பெரிது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்குது. அந்த அடிப்படையில பெருசு எது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான், இருந்தாலும் இதை விட பெரிய மோசமான நிலை எது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுல சொல்லும்போது சொன்னாங்க, அவர் அந்த பக்கம் உட்கார வேண்டிய ஆள் இல்லைங்க, நம்ம பக்கம் உட்கார வேண்டிய ஆளு. ஏன் இங்க இறைநேசம் தான் தலைப்புன்னு போடப்பட்டிருக்குது, இணை வைப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, இணை வைப்பு பெரிதும் காரணம் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. இதே கேள்வி நான் அப்படி திரும்ப கேட்டான், தொழுகை சம்பந்தமா சொன்னாங்க. தொழுகை ஒரு மனிதனை திசை திருப்புது, அப்ப தொழுகை திசை திருப்புது அப்படிங்கிற அந்த தொழுகையின் தலைப்பா போட்டிருக்கு, இறைநேசம் தானே தலைப்பா போட்டிருக்குது. அப்ப தொழுகை என்கிறதும் தலைப்பு கிடையாது, இணை வைப்புங்கிற தலைப்பு கிடையாது. என்ன தலைப்பு? இறை நேசத்தை விட்டும் திசை திருப்பதற்கு பெரிதும் காரணம் எது அப்படிங்கிறது தலைப்பு. அந்த தலைப்புல தொழுகையை வைத்து பொருளாதாரம் நிறைய திசை திருப்பம் நீங்க சொன்னீங்க, ஆனா ஏத்துக்கிறோம். அதே மாதிரி பாசம் அப்படிங்கிற அந்த விஷயம் இணை வைப்பு அப்படிங்கிற அந்த கோணத்தில் மிகப்பெரிய ஒரு மோசமான வழிகேட்டை நோக்கி கொண்டு போகிறது அப்படிங்கறத நாம வாதமா வைக்கிறோம். இணை வைப்புங்கிறது இங்க தலைப்பு கிடையாது. இறை நேசத்தை விட்டும் இணை வைப்பு அப்படிங்கிற அந்த காரியத்தை நோக்கி செல்வதற்கு எது காரணமா இருக்குது அப்படின்னா இந்த பாசம் அப்படிங்கிறதா இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஆதாரமாக மூசா நபி அவர்கள் அவருடைய சமுதாய மக்கள் காளை கன்றை வழங்கியதற்கு இறைவனே சொல்லுகிறான், அந்த காளை கன்றின் மீது உள்ள பாசம் அவர்களை இணை வைப்பு அப்படிங்கிற இறை நேசத்தை விட்டும் திசை திருப்புகிற மிக மோசமான நிரந்தர நரகமா இருக்கிற. ஏன்னா தொழுதவர்கள் கூட அந்த தவறு செய்ததுனால பல பாவங்கள் செஞ்சதுனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நரகத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க. அல்லாஹ்வே சொல்றா, சுஜூதினுடைய காரணமா அந்த சுஜூதினுடைய காரணமா நரகம் அதை தீண்டாது, அவங்க வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யார் இணை வைப்பு அப்படிங்கிற அந்த காரியத்தை செஞ்சிட்டாங்களோ பக்கத்து ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செஞ்சுட்டு ஹராமாக்கிட்டா அவங்களுக்கு, அவங்க நிரந்தரமா நரகத்துலதான் இருப்பாங்க, வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த அடிப்படை கலிமாவில் இந்த அளவுக்கு திசை மாறுவதற்கு இறைவனுடைய சிந்தனை விட்டும் பிறழ்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த பாசம் தானே இருக்குது. அந்த பாசத்திற்கு அல்லாஹுவால் புரிந்து கொள்ளப்பட்ட சஹாபாக்கள் கூட ஒரு நேரத்தில் தவறளிக்க முனையக்கூடிய ஒரு சமயம் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹுடைய நபிகள்லாருடைய மரணத்தை நம்ம நினைவு கூர்ந்தோம். நபிகள்லார் மரணித்த அந்த நிகழ்வில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களாக இருந்த பல பேர் ரசூலுல்லாஹ் மரணிக்கல அப்படிங்கிற அந்த நிலைக்கு போனாங்க. அல்லாஹ் தான் என்றென்றும் நித்திய ஜீவன் அப்படிங்கிற அந்த சிந்தனை மறந்து, அல்லாஹுடைய நேசம் மறந்து அந்த இடத்துல அல்லாஹுடைய நபிகள்லார் மீது இருந்த அளப்பெரிய நேசத்தின் காரணமாக ஒரு செகண்ட் மாற போனாங்க. அல்லாஹ்ல அந்த சோதனையிலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வந்த அல்லாஹுடைய வசனத்தை வந்து அவங்க மீண்டு வந்தாங்க, அது வேற விஷயம். ஆனால் பாசம் அப்படிங்கிற விஷயம் இறை நினைவை விட்டும் திசை மாற்றக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது என்பதற்காக அந்த விஷயத்தை பதிவு செய்யும். அதே மாதிரி ஈசா நபி அவர்களை பற்றி சொன்னோம். ஈசா நபி அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொன்னார்கள், ஈசா நபி அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து, அவர் மீது கொண்ட பாசத்தினால் வரம்பு மீறி புகழ்ந்து இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை மறந்துட்டாங்க, அல்லாஹ்வை முற்றிலும் மறந்து விட்டு ஈசா நபிதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த மாதிரி என்ன ஆக்கிறாதீங்கப்பா அப்படின்னு சொன்ன அந்த செய்தியை நம்ம சொன்னோம். இதையெல்லாம் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு இல்ல பணம் தாங்க, பொருளாதாரம் தான், அதுதான் பெரிய சோதனையா அல்லாஹ் சொல்றான், எத்தனை இடத்துல சொல்றான் அப்படிங்கிறதுக்கு வசனத்தை எடுக்கிறாங்க. எல்லா வசனத்திலும் எப்படி வந்துச்சு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அந்த வசனங்களை அமைத்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தா ரெண்டுத்துமே தான் சொல்றான். அதைத்தான் நம்ம சொன்னோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வல் அவுலாதுக்கும், உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளை செல்வம் ரெண்டுமே அல்லாஹ் சொல்லத்தானே செய்யறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய மனைவியும் உங்களுடைய யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமின் அஸ்வாசிக்கும் அவுலாதிக்கும் அதுவுல்லக்கும், இந்த இடத்துல அல்லாஹ் பொருளாதாரத்தை சொல்லவே கிடையாது, தெளிவாகவே அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. அந்த பாசத்துல அல்லாஹ்வுடைய நேசத்தை மறந்துடாதீங்க, மோசம் போயிடாதீங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்ப இதெல்லாம் மறந்து விட்டு பொருளாதாரம் தான் அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராங்க. இன்னும் அல்லாஹ் தாவா பத்தி சொன்னாங்க. தாவா பத்தி பேசும்போது
தாவாவுக்கு திசை திருப்பதுக்கு பெரிய காரணம் என்ன? பொருளாதாரம் தானே, வியாபாரம் தானே. அதனாலதானே திசை மாறி போறாங்க. ஒரு ஜும்மா தொழுகைக்கு வராத காரணம் என்ன? ஏன் லேட்டா வராங்க? பொருளாதாரம் தானே. நாங்க மறுக்கல, காரணம் பொருளாதாரம் இருக்கு. அதே ஜும்மா தொழுகையா இருக்கட்டும், மற்ற ஒரு தாவா நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய பயானுக்கு வாங்க பாய், ஞாயிற்றுக்கிழமை பயான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாசமா அங்க இடையா இருக்குது. திருமணம் பாய், ரொம்ப நெருங்கிய உறவு, போகே ஆகணும். இப்ப இது காரணம் இல்லையா? நடுவர்கள வெறும் வியாபாரம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? அதையும் சொல்லத்தான் செய்யறாங்க. எத்தனையோ பேர் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட பாய் இல்ல பாய், திருமணம் ரொம்ப நெருங்கிய உறவு, அது தௌஹீது முறைப்படி கூட நடக்கல, தௌஹீது முறைப்படி நடந்தா கூட பரவாயில்ல, ஏத்துக்கலாம். சரி, ஒரு அழைப்பு, விருந்தழைப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கம் வலியுறுத்துகிறது, ஒரு கடமை, முஸ்லிம் மீது கடமை என்று சொன்னால் கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். எந்த மாதிரி போறாங்க? மார்க்கத்தில் முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட பல்வேறு விதமான திருமணங்கள் நடக்க அதுல போய் பங்கெடுக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இறைவன் சொன்ன வார்த்தைகளை மீறி போவதற்கு காரணம் எது? பாசம் இல்லையா? பொருளாதாரத்தை மட்டும் சொல்ல முடியுமா? இந்த இடத்துல இது மாதிரி திருமண விஷயமா எடுத்து சொல்வதா இருந்தா அவங்களே ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. திருமணம் வரதட்சணை கொடுக்குறாங்க, பொருளாதாரம் தானே. வண்டி வாங்கி கேட்கறாங்க, பொருளாதாரம் தானே. எல்லாத்துக்கும் பொருளாதாரம் சொன்னாங்க. அதுல சல்மான் பாய் பேசும்போதே நீங்க அந்த வார்த்தையை கவனிச்சீங்களான்னு தெரியல, சொந்தக்காரங்களுடைய திருப்தி. இந்த வார்த்தையை நான் சொல்லல, வேணும்டா வீடியோ வந்தா போட்டு பாருங்க. சொந்தக்காரருடைய திருப்தி. சொந்தக்காரருடைய திருப்தினா என்னங்க? அவங்க மீது உள்ள பாசம் தானே. அவரே ஒத்துக்கிட்டாரு, பாசம் தாங்க காரணம். பாசத்தினாலதான் பொருளாதாரத்தை கொடுக்குறோம். பொருளாதாரத்தை ஏன் கொடுக்குறோம்? பொருளாதாரம் பாசம் இருக்குது. என் மகளுக்கு 10 பவுன் போடுறேன், 100 பவுன் போடுறேன், பாசத்துக்காக பொருளாதாரம் தான் நாங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப பாசம் அப்படிங்கிற அடிப்படையில தான் கொடுக்குறாங்க. இதே ஒரு மற்றவருடைய மகளுக்கு போய் கொடுப்பாங்களா? மற்றவருடைய மகளா இல்ல மற்றவருடைய ஒரு மகளை வளர்க்குறாங்க, ஒரு பெண் குழந்தைய வளர்க்குறாங்க, அவங்களுக்கு இத்தனை போடு அப்படிங்கிற மாதிரி போட்டு திருமணம் செஞ்சு வைப்பாங்களா? கிடையாது. என் மக, நம் பாசம், நான் பெத்தெடுத்த புள்ள அப்படிங்கிற அந்த பாசம் தான் அவர்கள் எல்லாமே செய்யறாங்க, நாமளும் செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயத்திற்கு கொண்டு போகிறது. இறைவனுடைய திருப்தியை, இறைவனுடைய நேசத்தை விட்டும் தூரமாக்குகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மௌலுதை பத்தி சொன்னாங்க, அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மௌலுதுங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது எதுக்கு? இன்னைக்கு வேணா பணங்காசுக்காக ஓதுறாங்க, நம்ம மாற்றுக்கிறது சொல்லல. ஆலிம் ஷாப்பா பொருளாதாரம் நிறைய கொடுத்தா நல்ல நீளமா ராகமா இன்னும் சூப்பரா ஓதுறாரு. கொஞ்சம் பொருளாதாரம் இந்த இடத்துல அணைய கிடைக்காது அப்படின்னா ஷார்ட்டா அப்படியே ஷார்ட்டா முடிச்சுட்டு அவ்வளவு முடிச்சு போயிடுவாங்க. அதே கொஞ்சம் பொருளாதாரம் வசதியான வீடு, நல்லா பல்கா கிடைக்கும் அப்படின்னா, தலைக்கறி கிடைக்கும் அப்படின்னா நல்லா வச்சு சூப்பரா ராகமா சூப்பரா ஓதக்கூடிய நிகழ்வு பார்க்கிறோம். அப்ப பொருளாதாரம் இன்னைக்கு இருக்குது. ஆனா தோற்றுவிக்கப்பட்டது எந்த அடிப்படை? மௌலூதுங்கிறதுடைய நோக்கம் என்ன? அதான் நாம சொன்னோம். மௌலூதினுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், அதனால் மௌலூது ஓதுகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இன்றைக்கு அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படைக்காக தான் மௌலூது ஓதுறாங்க. அதுக்கப்புறம் தான் பொருளாதாரம் வருது. அப்ப பொருளாதாரமும் காரணம் தான். ஆனால் மிகப்பெரிய காரணம் எது அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் மீது நாங்கள் நேசம் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அவர்கள் காரணமாக சொல்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பணமா பாசமா அப்படிங்கிறது தான் இங்க தலைப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு பேசக்கூடிய இந்த விதம் எப்படி இருக்குன்னா, இறை நேசத்தை விட்டும் திசை திருப்புவதற்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எப்படி தலைப்பு எப்படி போயிட்டு இருக்குன்னா, பாசமா பணமா, பாசமா பணமா, அதை மட்டுமே பேசுற மாதிரி தெரியுது. அதை மட்டுமே பேஸ் பண்ணி பேசுற மாதிரியான வாதங்களைத்தான் நிறைய வாதங்களை வைக்கிறாங்க. அது இங்க தலைப்பே கிடையாது. பாசமா பணமாங்கிற தலைப்பு கிடையாது. இறைவனுடைய நேசத்தை, இஸ்லாத்துல நம்ம இருக்கிறோம், இஸ்லாத்தை விட்டு நாம திசை திரும்புறோம்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்வுடைய போதனைகளை விட்டு நாம திசை திரும்புகிறோம் என்றால் இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் பணமா அல்லது பாசமா அப்படிங்கிறது தலைப்பு. ஆனா நிறைய வாதங்களை அவங்க சொல்லும்போது எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, பாசமா பணமா இதை மட்டுமே வச்சு பேசுறாங்க. இது கிடையாது. பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, மார்க்கத்தின் அடிப்படையில் நாம எது நமக்கு மோசமான நம்மை திசை திருப்பக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதையும் மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்ராஹிம் நபியை பத்தி சொன்னாங்க, நம்ம தரப்புல சொன்னாங்க, இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எதை சோதனையா கொடுத்தான்? பாசத்தை தான் சோதனையா கொடுத்தான். பாசத்தை வைத்துதான் இப்ராஹிம் நபி அவர்கள் எல்லா இடத்திலும் அவங்களுடைய மகனை இருக்கக்கூடிய சீரியா இருக்கட்டும், அவருடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் வனாந்தர காட்டுல போய் இந்த பாலைவனத்துல போய் விடக்கூடிய அந்த நிகழ்வா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு பாசத்தை தான் ஒரு பெரிய சோதனையா வச்சான்னு சொன்னோம். அப்ப அதுல வென்றுட்டாங்க அவங்க அப்படிங்கறத மாற்றுக்கிறதுல அவங்க வென்றுட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றார்கள். நேசம் தான் மேட்ரு. அவங்க எதனால அந்த நேசத்தை பெற்றாங்க? நேசத்தை விட்டு தூரம் போகல அப்படின்னா அதுல வென்றார்கள், அதனால அந்த நேசத்தை பெற்றார்கள். இப்ப இந்த இடத்துல என்ன கேள்வி அவங்க கேட்கறாங்கன்னா, அந்த இடத்துல பொருளாதாரம் வச்சிருந்தாதான் நிலைமை தெரியும் அப்படிங்கறத அவங்களுடைய கேள்வியா கேட்கறாங்க, வாதமா வைக்கிறாங்க. இப்ப நாம கேட்கிறோம், அதே மாதிரியான பல நல்லடியார்களுடைய அல்லாஹ் மூமின்களுக்கே உதாரணமா யார சொல்றான்? பெண்கள், 2 பெண்களை சொல்றான்ல, யார நடுவர் சொல்றான்? 2 பெண்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
இவங்க மூமின்களுக்கு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா எல்லாருக்கும் உதாரணம்னு சொல்றான். யார் அவங்க? ஆசியா அம்மா அவர்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். இந்த ஆசியா அம்மா அவங்களுக்கு என்ன சோதனை? பொருளாதாரம் இல்லையா? பொருளாதாரம், கணவர் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா வசதிகளும் இருக்கு, அவங்க சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். ஆனா அந்த பொருளாதாரத்தை அவங்க பெருசா பார்த்தாங்களா? பொருளாதாரம் என்கிற அந்த மோகத்துல அவங்க முழுகிட்டாங்களா? கிடையாது. அந்த இடத்துல இறைவனுடைய நேசம் எனக்கு வேண்டும் என்றால் நான் இந்த பொருளாதாரத்தை இழக்க வேண்டும் என்று முன் வந்தாங்க. அப்ப நல்லடியார்கள், இறைவனுடைய நேசத்தை பெறக்கூடியவர்கள் பொருளாதாரம் என்கிற சோதனையிலிருந்து மீண்டு வரத்தான் செஞ்சாங்க. அதனால இந்த இடத்துல கேள்வி என்பது பொருளாதாரத்தை வச்சா அல்லது இந்த பாசத்தை வச்சா அப்படின்னு கிடையாது. ரெண்டுத்துல வச்சாலும் எது பெரியது அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த பெரியது அப்படிங்கிறது பாசமாகத்தான் இருக்குது. அதனாலதான் இப்ராஹிம் நபி அவர்களை பாசம் அப்படிங்கிற அடிப்படை, இந்த ஆசியாவும் 2 விதமான சோதனை இருந்துச்சு, பொருளாதாரமும் இருந்துச்சு, பாசமும் இருந்துச்சு, ரெண்டுத்திலையும் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பாசம் அப்படிங்கிற அந்த சோதனையை வைத்தான், அதுல எல்லா இடத்திலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, பெரும்பகுதியான நபிமார்களை நீங்க எடுத்து பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் பாசம் தான். நபி நூஹ் அவர்களை பத்தி ஏற்கனவே பேசணும். அவங்களுக்கு அவங்களுடைய மகனார் அவங்க இணை வைப்புல இருந்தாங்க, மார்க்கத்துக்கு மாற்றமான நிலையில் இருந்தாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் பாசம் அப்படிங்கிற விஷயத்தை தான் வச்சான். நபிகள்லாரை பற்றி சொன்னோம். நபிகள்லாருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் அவங்க இறுதி நேரத்துல மரண தருவாயில சக்கராத்துடைய நிலையில இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்கள்ட்ட போய் கெஞ்சுறாங்க, ரசூலுல்லாஹ் குல் யா அம்மி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க. அப்படி சொன்னா கண்டிப்பா இதை வைத்து நான் எப்படியா உங்களை நரகத்துல இருந்து நான் காப்பாத்திடுவேன் அப்படிங்கிற அடிப்படையில அல்லாஹ்வுடைய நபிகள்லார் அவங்க பேசுகிறார்கள். அவங்க கடைசியா எடுத்த முடிவு என்ன? என் முன்னோர்கள் எப்படி போனாங்களோ அந்த வழியில போறேன், என்னுடைய தந்தை எந்த வழியில போனாரோ அந்த வழியில போறேன் அப்படிங்கிறதா வஜதனாலேயே ஆபாவனம். எங்களுடைய முன்னோர்கள் எந்த வழியில் போனார்களோ அதே வழியில் நான் போகிறேன் அப்படிங்கிற அந்த கடைசி வார்த்தையாக அவருடைய வார்த்தை இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அந்த அடிப்படையில தான் அவர்களுடைய நிலை, அவருடைய அந்த முன்னோர்களை பின்பற்றுகிறோம் பாசம் அப்படிங்கிற விஷயத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருந்தது அப்படிங்கிறது ஏராளமான நபிமார்களுடைய அந்த செய்தியின் மூலமாக பார்க்க முடிகிறது. ஏராளமான நபிமார்களுடைய அந்த பட்டியலை நாம் எடுத்து பார்த்தாலும் எல்லா இடத்திலும் பாசம் அதுலதான் பெறல்வாங்க. அதுதான் இறைவனுடைய நேசத்தை பெறுவதா முக்கியமா இருக்கிறதா அல்லது பாசம் முதன்மையாக இருக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் பல சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதற்கு இது மாதிரியான ஏராளமான விஷயங்களை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு சமுதாய மக்கள்ல பாருங்க, இந்த பாசத்தை இந்த மதுஹப் என்கிற பெயரால் ஏராளமான மக்கள் இன்றைக்கு வழிகட்டுல போயிருக்கிறாங்கன்னா அடிச்சுக்குவாங்க. எந்த அளவுக்குன்னா இந்த மதுஹப்ல இருக்கிறவங்க அந்த மதுஹப் அடிப்பா, அந்த மதுஹப் இந்த மதுஹப் அடிச்சுக்குவாங்க. சண்டை போடக்கூடிய அளவுக்கு கடுமையான ஒரு நிலையெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க எல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு இங்க வழிகட்டுல அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு திசை மாறி போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க இந்த பாசம் அப்படிங்கிற விஷயம் தான். அபூ ஹனீஃபாவின் மீது கொண்ட அந்த பாசம், அதே மாதிரி ஷாஃபி இமாம் மீது கொண்ட பாசம் அப்படிங்கிற அடிப்படை, மாலிக் இமாமின் மீது கொண்ட பாசம் அப்படிங்கிற அடிப்படையில முற்றிலுமாக இன்றைக்கு இது மாதிரியான நிலையில் இன்றைக்கு மாறி போயிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையான ஒரு முஸ்லிமாக இருப்பானா, உண்மையான ஒரு மூமினா இருப்பானா, அவன் எப்படி இருப்பான்? இது மாதிரி சாதாரண மனிதர்களுக்காக அல்லாஹ்வுடைய வார்த்தையிலே அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தை இட்டும் ஒருபோதும் திசை திருப்பக்கூடியவனாக இருக்கவே மாட்டான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மறுமையை நம்பிக்கை கொண்ட, நாளை அல்லாஹ்வை சிந்திக்க இருக்கிறோம் என்கிற அந்த மறுமையை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை நம்பிய ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் என்பவன் எப்படி இருப்பான் என்றால், யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்களாக பகைவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் அவர்கள் தங்களுடைய உற்றாராக தங்களுடைய நேசத்திற்குள்ளாக ஆக்கிவிடவே மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வலவுக்கான ஆபாவும் அவருடைய தந்தையா இருந்தாலும் சரி, அபுனாகும் அவருடைய பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானுகும் அவருடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்துகும் அவருடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, இந்த பாசத்துல ஒருபோதும் தளர்ந்து விட மாட்டார்கள். பாசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சோதனை அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் பேசக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் தான் அவருடைய உள்ளத்தில் தான் ஈமானை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார். அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ் அவர்களைத்தான் புரிந்து கொண்டான். அவர்கள் தான் அல்லாஹுடைய படை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த படைதான், இப்படி அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்கள் தான், பாசத்தை விட்டும் தூரமாகக்கூடிய மக்கள் தான் நாளை மறுமையில வெற்றி பெறுவார்கள் என்பதையும் அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை சொல்றானா எதுக்காக சொல்றான்? பாசங்கிற விஷயம் உங்களை வழிகெடுக்கும். பாசம் அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களை இறைவனுடைய நேசத்தை விட்டும் தூரமாக்கும், அல்லாஹ்வுடைய படையை விட்டும் தூரமாக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட்டும் தூரமாக்கும். அதனால் பாசம் அப்படிங்கிற விஷயத்துல கவனமா இருங்க. அவங்க உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க, அவங்களே உங்களுக்கு சோதனையா இருப்பாங்க, அதனால நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், இந்த பாசத்தை பத்தி ஏற்கனவே நம்ம பகுதியில சொன்னாங்க. ஹல்லலா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி, அவங்க பாசம் அப்படிங்கிற விஷயம் இறைவனுடைய இருக்குது. அப்ப அதை விட்டு இது மாதிரியான உப்புச்சப்பில்லாத வாதங்கள், ஒரு தொடர்பில்லாத உதாரணங்களை அடுக்கி கொண்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க,
செய்யல. இன்னொரு ஒரு சில முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த பணமா பாசமா அப்படிங்கிறதுல பாசத்தை விட பணம் தான் மேல் என்பதற்கு 1000 விஷயங்களை நடைமுறையில் நம்மால் பார்க்க முடிகிறது. வரலாறுகள் போக வேணாங்க, சகாபாக்கள், நபிமார்கள், அதுலயும் தொடர்ச்சியா மூசா நபியினுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன, இப்ராஹிம் நபி கடைசியா யாரு, நிஜாம்பாய் அவங்க சொன்னாங்க இப்ராஹிம் திருமணம் செய்ய போறாங்க, ஒரு இளைஞரா இருக்கிறாங்க. அந்த இடத்துல திருமணத்தை அல்லாஹ்வுடைய காட்டி தந்த அடிப்படையில் என்னால் நிகழ்த்த முடியல. வாப்பா ரொம்ப இது பண்றாங்க, உம்மா ரொம்ப இது பண்றாங்க, எங்களால அதை மீறி வர முடியல என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோமே. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய திருப்தி தேவையில்லை என்று மாறி போவதற்கு என்ன காரணம்? பொருளாதாரம் ரெண்டாவது தானங்க, அடுத்து காரணிகளாகத்தான் அதெல்லாம் வருகிறது. முதல் விஷயமாக திசை மாறி போவதற்கு, அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தை விட்டு மாறி போவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது என் அம்மா சொல்லிட்டாங்க நான் கேட்க மாற முடியல அப்படிங்கிற அந்த நிலை தானே. எத்தனையோ நல்லடியார்கள் இருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க? இந்த பாசம் அப்படிங்கிற விஷயத்துல உடைச்சி அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வந்தார்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக. அதுதான் அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமையில் 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 சாராரில் ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஐனல் முத்தஹாபூன பிஜலாலி, எனக்காக வேண்டி நட்பு கொண்டார்களே அந்த நபர்கள் இங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எனக்காக வேண்டி சேர்ந்தவங்க, எனக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்தவர்கள். ஒரு நேசமாக இருக்கட்டும் அது அல்லாஹ்வுக்காக, ஒரு பிரிவதாக இருக்கட்டும் எல்லாம் அல்லாஹ்வுக்காக. இந்த இடத்துல அல்லாஹ் என்ற விஷயம் வந்து விட்டால் பாசம் உடைந்து போய்விடும், பாசம் இல்லாமல் போய்விடும். அந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கிறவர். ஏன்? மார்க்கத்துல இறை நேசத்தை பெறக்கூடிய வகையில அவர் எனக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பாக இருக்கிறார், அதனால அவரோடு இருக்கிறேன். இவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடையத்துக்கும் மாறாக இருக்கிறார், இவரோடு நான் இருக்க மாட்டேன் என்ற அடிப்படையில் யார் இருந்தார்களோ அவளுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷினுடைய நிலை தருவதாக சொல்கிறானே. அப்ப பாசம் அப்படிங்கிற விஷயம் இவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. அந்த பாசம் என்கிற அந்த விஷயத்தை எந்த அடிப்படையில் நாம் செலுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்முடைய வாதமாக, பாசம் அப்படிங்கிறது நம்மை திசை திருப்பும் இறைவனுடைய அந்த நினைவை விட்டும், இறைவனுடைய திருப்தியை விட்டும், இறைவனுடைய நேசத்தை விட்டும் திசை திருப்பக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது. எனவே அந்த நேசத்தை விட்டும் திசை திருப்பக்கூடிய இந்த பாசத்தில் நாம் ஒவ்வொருவரும் கவனமான முறையிலிருந்து இறைவனுடைய மறுமையின் நிழலை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு கரம் ஆழமாக பதிவு செய்வதனாக இந்த வாதங்களை பதிவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பாசமே என்கின்ற தலைப்பிலே தொகுப்புரையை இலியாஸ் எம்ஐசி அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதிலே ஏற்கனவே முன்னர் வைத்த வாதங்களை இன்னும் ஆணித்தரமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. இணை வைப்போடைய ஊற்றுக்கண்ணே எங்க தொடங்குது அப்படின்னு சொன்னா, காளை கன்றின் மீது வைத்த நேசம்தான் சாமிரியும் அந்த இஸ்ரேல் சமுதாயம் வழிகட்டு போகுவதற்கு காரணமாக அமைஞ்சது. ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் மீது கொண்ட நேசம்தான் ஒரு பெரிய சமுதாயமே வழிதவறி போகுவதற்கு காரணமாக அமைந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்த கண்மண் தெரியாத நேசம்தான் சகாபாக்களையே தடுமாறக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டு பின்னர் அவர்கள் சுதாரித்து கொண்டார்கள். அப்ப இந்த நேசங்கள் ஒரு பொருளாதாரத்துல ஒரு நேசம் வருது அப்படின்னு சொன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை விட மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த நேசம், நபிமார்கள் மீது வைக்கக்கூடிய நேசம் ஒரு மனிதனை அது இணை வைப்பை நோக்கி கொண்டு சென்று விட்டு அவன் நிரந்தர நரகத்துல கொண்டு போய் விழக்கூடிய அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு படுங்குழியில அவனை தள்ளி விடுகின்றது என்கின்ற கருத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக இலியாஸ் எம்ஐசி அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அதே மாதிரி உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. எந்த மனைவி கிட்ட ஒருத்தன் நேசமா பாசமா பழகுறானோ, எந்த பிள்ளைக்காகவே ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றானோ, எந்த பிள்ளைக்காக சம்பாதிக்கின்றானோ அந்த மனைவியும் பிள்ளையும் உனக்கு எதிரிகள் அல்லாஹ் சொல்றானே. அப்ப அந்த பிள்ளை மீதும் மனைவி மீது வைக்கின்ற நேசம்தான் இறை நினைவை விட்டு அவனை தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதனாலதான் அவங்க எதிரிகளாக மாறுகின்றார்கள் அப்படிங்கிற வாதங்களை எடுத்து வச்சாங்க. இது மாதிரி பல காரண காரியங்களோடு அதே மாதிரி மௌலுதுக்கு சொல்லக்கூடிய நேரத்துல மௌலுது ஓதக்கூடிய அந்த இமாமுக்கு நம்ம காசு பணம் கொடுத்தாக்கா ஓதுவாரு, ஓத மாட்டார், அது ரெண்டாவது. ஆனா மௌலுது ஓதுறதுக்கான ஆரம்பத்துல மையப்புள்ளி எங்க ஆரம்பிச்சது? நாங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட நேசத்தினால் முகபத்தினால் இந்த மௌலுதை ஓதுறோம் சொல்லித்தானே ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த நேசம் தான் விதகத்துகள் உருவாவதற்கு, இணைவிப்பு உருவாகுவதற்கு, குடும்பங்களிலே இந்த முகபத்தின் காரணத்தினால் பல பிளவுகள் உருவாகுவதற்கு காரணமாக அமைகின்றன என்கின்ற ஆதாரங்களை எல்லாம் வைத்து இலியாஸ் எம்ஐசி தன்னுடைய தொகுப்புரையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். நல்ல அழகான வாதங்களை அவர்களும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள்.
இப்ப நாம வந்து 2 வாதங்களையும் எடுத்து நாம கேட்டிருக்கிறோம். அதோடைய முடிவாக இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணமா பாசமா அப்படிங்கிற தீர்வை வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தலைப்பை நாம ரொம்ப ஆழமாக நாம கவனித்தோம் என்று சொன்னால், இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவதற்கு காரணமாக அமைந்ததாக பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு 1, 2 நாம் எடுக்கிறதாக இருந்தால், பொருளாதாரத்தை திரட்டுகின்றேன் என்று ஒரு அடியான் அவன் ஈமான் கொண்ட நிலையில செல்வத்தை பெருக்க போறான்னு வைங்களேன், செல்வத்தை பெருக்குகின்ற ஆசை உங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு பராமுகமாக ஆக்கிவிட்டது. இந்த ஆசையால் நீங்கள் நரகத்தை கண்ணால் பார்ப்பீர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ பொருளாதாரத்தை திரட்ட போறேங்கிறது மட்டும் இணை வைப்பு இல்லைன்றதுனால அவன் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்துக்கு போயிட மாட்டான். இணை வைப்பு இல்லாட்டிலும் கூட அவன்கிட்ட அமல் இருக்கணுமே. அந்த அமலை தூக்கி சாப்பிடக்கூடிய ஒன்றாக எது இருக்குது? நல்ல அமல்கள் அனைத்தையுமே அழித்து நாசமாக்கக்கூடிய ஒன்றாக பொருளாதாரத்தை திரட்டுற ஆசை தானே இருக்குது அப்படிங்கிற வாதம் இருக்குல்ல, அது ஒரு ஏற்புடைய ஒரு வாதம் தான். தாவா படிக்க வர மாட்டேங்கிறாங்க, தொழுகிறதுக்கு ஒரு வியாபாரிகள் காரணமா வந்து சொல்றாங்க, நீதமாக சொத்துக்களை பிரித்து கொடுக்கக்கூடிய விஷயத்துல, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, நீதத்தை பேணக்கூடிய ஒரு விஷயத்துல, வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய விஷயத்துல, திருமணங்கள் போன்ற நிகழ்வுகளில, வட்டி போன்ற விஷயத்துல போய் விழுகிறது. இது மாதிரி மார்க்கம் தடுத்த பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனையாக இருக்கின்றது அப்படிங்கிறத நம்மால விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அதே சமயத்துல இந்த பக்கம் இந்த அணிகள் எடுத்து வைக்கக்கூடிய தொகுப்புரை கூட இல்லையா சொன்னதை நாம் வந்து பார்த்தோம்ல. அப்ப இந்த நேசமைக்கின்ற என்ற பேர்ல அவனும் என்ன செய்யறான், இணை வைப்பு அளவுக்கு அவன் தடுமாறி வந்து ஒரு அடியான் வந்து போய்விடுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ன செஞ்சுறாங்க, கடவுளாக ஆக்குனதுக்கு தான் அதான் அடிப்படையான காரணம் அப்படின்ற வாதங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துடைய வேலையில தடுமாறின காரணங்கள், இந்த நேசத்தின் காரணத்தினால ஒருத்தன் என்ன செய்யறான், அறிவை இழந்து அவன் என்ன செய்யறான்னு சொன்னா சிந்தனை சக்தியே அற்ற ஒரு நிலைக்கு போறது, அந்த முகபத்தை அதிகரிக்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஒரு போட்டோ, அத்தாவுடைய போட்டோவை கொண்டு போய் வைக்கிறான், அவர் மீது உள்ள முகபத்துல அது ஒரு ஊதியத்தை கொடுத்துறான், கடைசியில் அவரே என்ன செய்யறான், கடவுளாக மனிதன் வணங்க ஆரம்பித்து விடுகின்றான். அப்போ முகபத்துங்கிறது ஒரு மனிதனுக்கு இணை வைப்பு அளவுக்கு கொண்டு போய் விட்டுவிடக்கூடிய ஒரு வாதம். இந்த 2 வாதமுமே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சரிக்கு சரியாக பல காரணகாரிகள் உள்ளடக்கியதாக இருந்தாலும் கூட, இப்ப நடைமுறை என்று வரக்கூடிய நேரத்துல ஒரு மனுஷன் வாழணும்ல, இப்ப வாழ்வதாக இருந்தால் ஒரு முகபத்து இல்லாம, ஒரு நேசம் பாசம் இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாச நேசங்கள்லாம் இருந்தாதான் வாழ முடியும். ஒரு தாயுடைய பாசம் இல்லாம ஒரு புள்ள வாழ முடியுமா? அப்ப தாயுடைய பாசத்தை விரும்பாத ஜீவன் இந்த உலகத்துல எதுவுமே இருக்குதா? இல்ல. எல்லா உயிரினங்களும் என்ன செய்யுது, பாசத்துக்கு ஏங்கிதான் தவிக்குது. பொண்டாட்டி புருஷனுடைய பாசத்துக்கு ஏங்குறாங்க, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களுடைய பாசத்துக்கு ஏங்குறான். அந்த பாசங்கிற ஒரு மையத்தை வைத்து தான் உலகமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் மனிதனை அப்படி என்ன செஞ்சுட்டான், பலகீனத்துல வந்து அல்லாஹ் படைச்சிட்டான். இன்னும் சொல்ல போனால் அந்த பாசங்கிற மாதிரி எங்கிருந்து வந்துச்சு? அந்த பாசத்தை அல்லாஹ் நான் தான் கொடுத்தேங்கிறான். உன் பொண்டாட்டி உன் மேல பாசமா இருக்கால, அந்த பாசம் எப்படி வந்துச்சு? அதை நான் தான் கொடுத்தேங்கிறான் அல்லாஹ். நீ அமைதி அடைவதற்காக உன் மனைவியை நான் ஆக்கவில்லையா நல்லா கேட்கிறான். அப்பதான் அண்ணன் தம்பிங்க ஒரு பாசமா இருக்கிறாங்கனாக்கா அதை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ஒரு கருவுரையிலிருந்து பூத்த 2 மலர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், தங்கச்சி அண்ணன் மேல பாசமா இருக்குது. அண்ணன் ஒரு குதிரை குட்டி தன்னுடைய குட்டியின் மீது உள்ள பாசத்தினால் கால்களை தூக்கிக்குதுன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப பாசத்தை மையமாக வைத்து மனித இனம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமே பாசத்துலதான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பறவை இருக்குது, அது எந்த அடிப்படையில தன்னுடைய கூட்டை விட்டு போகுது? பல கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போய் தன் உயிரை பணைய வச்சு போகுது. ஒரு புறா கூட்ட விட்டு போகுது, பறந்து என்ன செய்யலாம், அதை அடிச்சு அதை வந்து சாகடிக்கலாம். அப்படி பறந்துகள் வந்து தன்னை வட்டமிட்டு தன் உயிரே போகக்கூடிய நிலைமை வந்தாலும் கூட தன் குஞ்சின் மீது கொண்ட பாசத்தின் காரணத்தினால் உயிரை பணயம் வைத்து அந்த புறா என்ன செய்யுது, அந்த குஞ்சுக்கு கொண்டு வந்து உணவு கொடுக்குதே. அப்ப சக ஜீவராசிகள், அனைத்து ஜீவராசிகளும் பந்தம் பாசம் என்கின்ற ஒரு கட்டமைப்புக்கு உட்பட்ட ஒன்றாகத்தான் இருந்து வருகின்றது. அப்ப எனக்கு பாசம் வேணாம், நான் குடும்ப பாசத்தை வந்து அறுத்துருவேங்க, அது எப்படி இயலும்? இது நடைமுறைக்கு எப்படி சாத்தியம் வரும்? அந்த ஒரு இயல்புல தானே இறைவன் வந்து படைச்சிருக்கிறான், அல்லாஹ் வந்து மனுஷன் வந்து படைச்சிருக்கிறான். 10 மாசம் சுமந்த ஒரு பிள்ளை மேல எப்படி ஒரு தாய்க்கு பாசம் இல்லாம போகும்? ஆசை இருக்குத்தானே செய்யும். அதே மாதிரி பொருளாதாரத்தை சொல்றாங்க. பொருளாதாரம் வந்து இறை நேசத்தை விட்டு பெரிதும் வந்து திசை திருப்பது. பொருளாதாரம் இல்லாம எப்படி ஒரு வாழ்க்கை, நாங்க சோறு இல்லாம வாழ்ந்துட முடியுமா?
பொருளாதாரம்ன்ற ஒண்ணு ஈட்டினா தான் அப்ப சோறு வரும். சோறு வந்தால் தான் சாப்பிட முடியும். எனக்கு பொருளாதாரம் வேண்டாம், அது இறைவனுடைய நினைவை விட்டு என்னை திசை திருப்பிடும் அப்படின்னு சொன்னாக்க வாழ முடியாது. சோறு திண்டு தானே ஆகணும், பசிக்க தானே செய்யுது, ஒரு வீடு வேணும்ல, ஒரு வாடகை கட்டணும்ல. யதார்த்த வாழ்க்கைக்கு பொருளாதாரம் இல்லாத ஒரு பொருளாதாரத்தை ஹைர்னு இஸ்லாம் சொல்லுதே, நன்மைன்னு சொல்லுதே. பொருளாதாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு ஆடை வேணுமா இல்லையா? மனிதனுடைய மானத்தை மறைக்க ஒரு ஆடை வேணும், மனிதன் உயிர் வாழ உணவு வேணும், மனிதன் வந்து பாதுகாப்பாக இருக்க வீடு வேணும். அப்ப இதெல்லாம் வேணும்னா பொருளாதாரம் வேணுமே. பாசமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு உண்டான அடிப்படையான ஒன்றாக இருக்குது, பொருளாதாரமும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உண்டான அடிப்படையான ஒன்றாக இருக்குது. இது ரெண்டையுமே இறைவன் என்ன செஞ்சிட்டான்? தேவை உடையவனாக, அல்லாஹ் தேவையற்றவனாக ஆகிவிட்டு சுப்ஹானல்லாஹ் பரிசுத்தனுடைய இறைவன் என்ன செஞ்சிட்டான்? அர்ஷின் மீது அமர்ந்து விட்டான். மனிதனை தேவை உடையவனாக ஆக்கிவிட்டு அவன் பணத்திற்கும் பொருளாதாரத்துக்கும் இயங்கக்கூடியவனாக, அப்படி தேவை உடையவனாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்து விட்டான். இப்ப இந்த அணியினர் சொல்றதை கேட்டு எனக்கு பாசம் வேணாம் என்று சொல்லியோ, இந்த அணியினர் சொல்வதை கேட்டுவிட்டு பணம் பெரிய எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியோ மனுஷன் இனம் வாழ முடியாதுல்ல. அப்ப மனித இனம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு பணமும் வேணும், பொருளாதாரமும் வேணும். இப்ப பணமும் வேணும், பொருளாதாரமும் வேணும் என்று சொன்னால் இப்ப இங்க தலைப்பு இங்க என்ன வருது? தலைப்பு ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு தலைப்பு என்ன வருது? இறை நேசத்தை விட்டு பெரிதும் எது திசை திருப்புது அப்படிங்கறதான் கேள்வி. வேணுங்கிறத ரெண்டு அணியினர் ஏத்துக்கிறாங்க. இந்த மார்க்கம் சொல்லுதுல, ரெண்டு பேருமே ரெண்டு அணியினுடைய கருத்தை என்ன செய்யல? மறுக்கல. மறுத்த இறை வசனங்களை மறுக்கிற மாதிரி ஆகும், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை மறுக்கிற மாதிரி ஆகும். அப்படிதானே? ஏன்னாக்கா நேசமும் என்ன செய்யுது? இறைவனுடைய நேசத்தை விட்டு தடுமாற வைக்குது அப்படிங்கிறத இந்த அணியினர் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அணியினர் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க? ஆமா, பொருளாதாரமும் டேஞ்சரான ஒண்ணுதான், அதுக்கு ஏத்த மாதிரி குர்ஆன் வசனங்கள் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறத இவங்களும் விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா மனுஷனுக்கு தேவையும் இருக்கு. இப்ப நம்ம மூணாவது ஒரு முடிச்சிங்க கொண்டு வந்து நம்ம போட வேண்டியது இருக்கு. ரெண்டு கருத்து இருக்கதையும் தாண்டி மூணாவதா ஒரு கருத்து என்ன வருது? மனிதன் தேவை உடையவனாக இருக்கிறானே, பாசத்துக்கு ஏங்குறானே, அந்த பாசத்தையே இறைவன் தானப்பா கொடுத்துருக்கிறான். இறைவனே அந்த பாசத்தை கொடுத்துட்டு, இறைவனே அவனுக்கு பசியும் கொடுத்துட்டு, பசி கொடுத்தது யாரு? இறைவன் தான், அல்லாஹ் தானே கொடுத்தான். பாசத்தை கொடுத்தது யாரு? அல்லாஹ் தானே கொடுத்தான். அல்லாவே பாசத்தையும் பசியும் கொடுத்து விட்டு, பாசத்தை கொடுத்தவங்க இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, பசியை கொடுத்தவங்க இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. ரெண்டையுமே என் ரஹ்மான் கொடுத்த பின்னால் இப்ப நான் எதை விட முடியும்? எப்படி அவனுடைய அருளை நான் பெற முடியும்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழி? அது சமுதாயம், உலக சமுதாயமே விளங்கி கொள்ள வேண்டிய, ஈமான் கொண்ட ஒரு சமுதாயம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்கு என்று சொன்னால், படைத்தவனுக்கு தெரியாதா? அவன் கொடுத்த பாசத்தை அல்லாஹ்வை உணர்வதற்காக தான் அந்த பாசத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கு. அல்லாஹ் கருணையாளன் இருக்கானே, அல்லாஹ் அன்பாளனுங்கிறத ஒரு அடியான் எப்படி விளங்கிக்குவான்? அன்புனா என்னன்னு தெரிஞ்சாதானே அல்லாஹ்வுடைய அன்பை விளங்கிக்குவான். இறைவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய அருளையும் கருணையும் ஒருவன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அடியார்களுடைய உள்ளத்திலே அவன் அன்பை விதைக்கின்றான். அந்த அன்பின் மூலம், ஒரு தாயினுடைய அன்பின் மூலமாகத்தான் இறை அன்பை விளங்கி, அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய அன்பு என்பது தாயினுடைய அன்பை விட 70 மடங்குக்கு மேலானதுன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அன்பை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு தாய் தேவைப்படுறால, அந்த தாயுடைய அன்பை நான் விளங்கினா தானே இறைவனுடைய அன்பை நான் விளங்க முடியும். அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்துல என்ன செய்வான்? பழங்கள் தருகின்றேன்றான், தேனாறு தரங்கிறான், பாலாறு தரங்கிறான். அப்ப இந்த உலகத்துல அதெல்லாம் நீ அனுபவிச்சாதானப்ப அங்க தரதை பத்தி உனக்கு ஒரு ஐடியாவே வரும். தேனாரா, மாதுளம்பழம் தரங்க, மாதுளம்பழம் அது எப்படிங்க இருக்கும்? மீன் தரங்கிறான், இறைச்சிகள் தரங்கிறான். இறைச்சியா? அது என்ன? அது ஒண்ணுமே தெரியலையே. பஞ்சு மெத்த தரேன், பஞ்சு மெத்தனா என்னன்னே தெரியலங்கிறான். உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, பஞ்சு மெத்தனா என்னன்னே தெரியல. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் மெத்தைகளிலே இருப்பார்கள், அவர்கள் நீர் அருவிகள் அங்க ஓடிக்கொண்டிருக்கும். நீர் அருவினா என்னன்னே பார்த்தது இல்லைன்னா சொர்க்கம் அவனுக்கு புரியுமா ஏதாவது? அப்ப இந்த உலகத்திலே மனிதனுக்கு அல்லாஹ் பசியை கொடுத்து, பழத்தை கொடுத்து, அதை சாப்பிட வைத்து, அந்த சுவையை உணர வைத்து, இங்க நீ ஒன்னு சாம்பிள் பார்த்தல, இதை நான் கொடுத்தவன் சொல்லுகின்றேன், பேர் ஆனந்தத்தை உனக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்று ரஹ்மான் அதை நோக்கி அழைக்கின்றார். இந்த உலகத்துல உனக்கு ஒரு கட்டளை நீ வச்சிருக்கிய, அந்த கட்டளை யாருது? உன் தாயுடைய வயிற்றிலிருந்து வரும்போது கட்டளோட வந்தியா, மெத்தையோட வந்தியா? என்னுடைய வல்லமையை விட்டு விட்டு ஏதாவது ஒன்று நீ அனுபவிக்க முடியுமா? அந்த உலகத்துல நீ அனுபவிக்கக்கூடிய அனைத்துமே என்னுடைய.
உனக்கு பசியும் என்னுடையது, உணவும் என்னுடையது, அந்த உணவில் இருந்து வந்த ஆற்றலும் என்னுடையது. என்னுடைய அருளை நீ அருள்படி எதை நீ பொய்யென சொல்லுவ, எல்லாமே என்னுடையதுடா என்று அல்லாஹ் என்ன செய்யறான். அந்த பொருளாதாரத்தை குறித்து பேசக்கூடிய நேரத்துல இறைவன் யார், அவன் எதை எனக்கு தர போறாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான். ஒரு பக்கம் பொருளாதாரத்தையும் ஒரு பக்கம் பாசத்தையும் கொடுத்துக்கிறான்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்பக்கூடிய ஒன்றாக இந்த பாசமும் இந்த பொருளாதாரமும் இருந்தாலும் கூட அதே இஸ்லாமிய மார்க்கம் தான் சொல்லுகின்றது, உன் மனைவியுடைய வாயிலே ஊட்டக்கூடிய ஒரு உணவுக்கும் அல்லாஹ்விடத்துல கூலி இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். என்ன பாசம் காட்டினா அவன் அப்படியே நரகவாசியா போயிடுவானா? அப்படி ஒரு கோணங்கள் இருக்குது, நம்ம இருக்கல. அப்ப இந்த பாசத்தை என்ன சொல்றது? இது நன்மைன்னு சொன்னாங்களே அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதும் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதும் பெரும் பாவம் என்று சொன்னார்களே. நான் அதிகம் கைமாறு செய்ய கடமைப்பட்டவர்கள் யார்? உம்முக்க உன்னுடைய தாய், உம்முக்க உன்னுடைய தாய், உம்முக்க உன்னுடைய தாய் என்று சொன்னார்களே. பாசத்தோடு நேசத்தோடு ஒருவன் தன் தாய்க்கு பணிவிடை செய்வதை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றானே. சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உன்னுடைய தாய் உன்னை சுமந்தால் அவளுக்கு பணிவிடை செய் என்று வழிகாட்டிய மார்க்கம் இது. எங்க அம்மாவுக்கு நான் காலமிக்கி விட்டா அது பாவமா? என் தாய் என்னை பெத்தெடுத்து 10 மாசம் சுமந்த என் தாய்க்கு நான் பணிவிடை செய்வது பாவமா? எது பாவம்? பாவமா? என் சகோதரன் வரான், அவனுக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு விருந்தாக்கி சோறாக்கி வைத்த குடும்பப்படுத்தி அனுப்புறேன். என் சொந்த பந்தம் வரான், என் பாச மலையை அவன் மேல பொழிகிறேன். நான் எர்கமுல்லா மல்லா எர்கமுன்னாஸ். யார் மனிதர்கள் மீது கருணை காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்ட மாட்டான். என் நேசத்தை மனித சமுதாயத்தின் மீதே என்னை பொழியுமாறு சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் நேசம் எப்படிங்க என்னை கொண்டு போய் நரகத்துல தள்ளும்? நீங்க சொன்னது இருக்கு, நான் சொல்றது இருக்கா இல்லையா? பொருளாதாரம்னா அது நரகத்துக்குரிய காரியம் தானா? பொருளாதாரம் சொர்க்கத்துக்குரிய காரியமாக ஆகலையா? வரலாற்று வழிகள்ல பார்க்கிறோம். சுஹைப் பின் சினான் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் மக்காவிலே அரும்பாடுகள் பட்ட பொருளாதாரங்களை சேர்த்தார்கள். அந்த பொருளாதாரத்தை எல்லாம் எதிரிகள் துரத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்துல அனைத்தையும் தூக்கி எறிந்தார். என்னப்பா வேணும்? காசு வேணுமா? பணம் வேணுமா? என்ன விடு, தன்னந்தனியா விடு, நான் என்னுடைய இறை பயணத்துக்கு செல்லுகின்றேன் என்று சுஹைப் பின் சினான் பொருளாதாரத்தை தூக்கி எறிந்தார்களே. அந்த பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? உன்னுடைய வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது என்று சொன்னார். வெற்றி அடையக்கூடிய ஒரு வியாபாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆயத்தை இறக்குனானே. அதுக்கு அடிப்படையாக பொருளாதாரம் அமையலையா? அல்லாஹ்வுடைய பாதையில பொருளாதாரத்தை செலவழிப்பதன் மூலமாக அல்லாஹ் மறுமையிலே அவர்களுக்கு கூலி தருவதாக வாக்குறுதி அளிக்கவில்லையா? தர்மம் செய்யுமாறு குர்ஆன் வசனங்கள் ஏவவில்லையா? தன்னிடத்திலே இருந்த பொருளாதாரத்தை வைத்து காஞ்ச ரொட்டிய கூட வந்த விருந்தாளிக்கு கொடுத்த காரணத்தினால் அல்லாஹ் அதை பார்த்து சிரிச்சான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலையா? கோடியோ லட்சமோ காஞ்ச ரொட்டியோ, என்கிட்ட இருந்த பொருளாதாரத்தை நான் என்ன செஞ்சேன்? அவருக்கு நான் கொடுத்தேன், அந்த ரொட்டியை நான் கொடுத்தேன். அதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய திருப்திய அருளை பெற்றுக் கொண்டார்களா இல்லையா? அபூபக்கர் அவர்கள் போருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்த நேரத்திலே தன்னிடத்திலே இருந்த 1000 ஒட்டகைகளையும் பொற்காசுகளையும் கொண்டு வந்து கொட்டினார்கள். அந்த பணத்தை பொற்காசுகளை எல்லாம் தடவி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் என்று சொன்னார்கள். அந்த பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் ஈடேற்றத்தை கொடுக்கவில்லையா? கொடுத்தானா இல்லையா? அப்ப பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு நரகத்துக்கு தான் போக முடியுமா? சொர்க்கத்துக்கு போக முடியாதா? பாசத்தை வச்சுக்கிட்டு அந்த பாசம் வழிகட்டு தான் போகுமா? அந்த பாசத்தை வச்சு இறை அருளை பெற முடியாதா? இதுவும் இஸ்லாம் தானே. அது இவ்வளவு நேரம் பேசினா அது ரெண்டுமே இஸ்லாமா? இப்ப நம்ம சொல்றதுலாம் இஸ்லாமா இல்லையா? இஸ்லாம் தானே. அப்ப எப்படி விளங்குறது? எப்படி விளங்குறதுன்ற ஒரு கேள்விக்கான பதிலை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு பட்டிமன்றம் நடத்தி யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்க ரெண்டாவது. இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்பக்கூடியது பொருளாதாரமும் பாசமும் என்கின்ற கருத்துல நமக்கு ரெண்டு பேர். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டையுமே சொன்னாங்க. என் சமுதாயத்துக்கு பொருளாதாரமும் பெண்களும் பெரும் சோதனை என்று சொன்னார். பெண்கள் என்பது பாசத்துக்குள்ள வந்துருது, பொருளாதாரம் என்பது அதை நோக்கி வந்து ரெண்டுமே செய்யறாங்க. சம தூரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய சமுதாயத்துக்கு இதுதான் என்று சொல்லிட்டாங்களா இல்லையா? ஓகே. இப்ப இறை அருளுக்குரியதாக
இதை மாற்றுவதற்குண்டான வழி என்ன? ஏன்னா இந்த கோணத்தை நம்ம பார்க்கவே இல்லை. ஒரு சில பேர் சொன்னாங்க, இந்த சாரார்ல இருந்து ஒரு சில பேர் இந்த வசனங்களை எடுத்து நம்ம வைக்கதான் செய்யறாங்க. அப்ப இறை அருளுக்கு உரியதாக, இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்பக்கூடிய ஒன்றை இறை அருளுக்குரியதாகவே நாம் மாற்ற வேண்டும். அது எப்படி? மனைவியின் மீது நாம நேசம் காட்டுறோம்னா நம்முடைய நேசத்தை போய் காட்டிடக்கூடாது. அம்மாவுக்கு நான் நேசத்தை காட்டுறேன்னா ஏன் நேசத்தை கொண்டு போய் காட்டிடக்கூடாது. அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்க வேண்டும். அந்நாளில சொர்க்கவாசிகள் வந்து சொல்வார்களாம், அல்லாஹ் மீது கொண்ட நேசத்தினால் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளித்தார்கள். அதன் காரணத்தினால் அவங்க என்ன செய்வாங்க? சுவனத்தில் இருப்பதாக அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தின் காரணத்தினால் நாம் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில ஒரு நேசத்தை காட்டுவோம் என்று சொன்னால் அந்த நேசம் இறை அருளுக்குரியதாகவே மாறிடும். அது நரகத்துல கொண்டு போய் நம்மளை தள்ளாது. ஏன்னா அவர் தான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாரே. அதனுடைய வெளிப்பாடு என்ன ஆகும்? அல்லாஹ்வுக்காக பொண்டாட்டிக்கு என்ன செய்வாரு? வீட்டு செலவு காசு தருவாரு. அல்லாஹ்வுக்காக பிள்ளைய படிக்க வைப்பாரு. தனக்காக இல்லை. நல்லா இந்த பாயிண்டை கவனிக்கணும். அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக பிள்ளைய படிக்க வைக்கணும். அல்லாஹ் சொன்னான்றதுக்காக மனைவிக்கு உணவளிக்கிறேன். அல்லாஹ் சொன்னான்றதுக்காக கூட்டிட்டு போய் புடவை வாங்கி தரேன். அல்லாஹ் சொன்னான்றதுக்காக தாயாரை நான் கவனிக்கிறேன். எல்லாமே அல்லாஹ் சொன்னான்றதுக்காக வந்தால் அதே அல்லாஹ் சொல்லுவான், அம்மா பேச்ச கேட்காத. ஏன்னா அதே அம்மா சொல்லுவாங்க, வரதட்சணை கலந்துக்கு போன்னுவாங்க. நான் செஞ்சேன்னா அல்லாஹ் சொன்னான்றதுக்காக இவ்வளவு நாள் உன் பேச்ச கேட்டேன். இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக நீங்கள் உன்னை சொல்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் எனக்கு பெருசு. உங்களை நான் என்ன செய்வேன்? ஒதுக்கி ஓரமாக வைத்து விடுவேன் என்ற நிலைப்பாட்டில் அப்படிதான் இப்ராஹிம் இஸ்லாம் நின்றாங்க. அவங்க என்ன மனைவியை வெறுத்தவங்களா? மனைவி எங்கடா திருவிழா நடக்கும் கொண்டு போய் கொண்டாடிய காணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தவங்களா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள்? மனைவியை நேசிச்சாங்க. ஊட்ட விட்டு தொருத்தன அத்தாவே நேசிச்சவராச்சுங்க. பொண்டாட்டியை வெறுப்பாரா? கல்லால இருந்து கொள்ளுவேன் என்று சொன்ன தந்தைக்காகவே பிரார்த்தனை செய்தவர். அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பத்தி சொல்றான், இலகிய மனம் உடையவராக இருந்தார். சுபஹானல்லாஹ். அப்படி இலகிய மனம் உடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவி எப்படி நேசிச்சிருப்பாரு? காலம் போன காலத்துல தவம் கிடந்து பெத்த புள்ளன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப நேசிச்சு பெத்த புள்ள. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி வந்து அவங்க வந்து பலியிட எப்படி தயாராக ஆகுவார்கள்? நேசிச்ச புள்ள தானே. நான் உன்னை நேசிக்கின்றேன், உன்னை விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்கின்றேன். நான் உன்னை நேசித்தேன். அந்த நேசம் கூட யாரு காரணம்? நான் உன்னை நேசித்ததே அல்லாஹ் சொன்னதுக்காக தான் நேசிச்சேன். உன்னை என்னுடைய என் உள்ளத்துல இருந்து அவங்க நேசிக்கலப்பா. அல்லாஹ் சொன்னான்றதுக்காக என் பிள்ளைய நான் நேசிச்சேன். அல்லாஹ் சொன்னான்றதுக்காக மனைவி, அந்த அல்லாஹ் கொண்டு போய் பாலைவனத்துல விட சொன்னா விட தயார். இப்ப இந்த நேசம் வழி கெடுக்குமா? இறை நேசத்தை விட்டு பெரிதும் வழி கெடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த பாசம் ஆகுமா? இந்த நேசம் ஆகுமா? ஆகாது. ஏன்? அந்த நேசத்தையே அந்த பாசத்தையே நான் தூய்மைப்படுத்தி விட்டேன். எந்த நேசத்திலே எந்த பாசத்திலே ஷைத்தான் வந்து குடிகொண்டு விடுவானோ. ஏன்னா அல்லாஹ் சொன்னான்ல, உன்னுடைய மனைவிகளிலும் உன்னுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள். என் முகபத்தை கொடுத்தா எதிரியா மாறிடுவாங்க. நான் இப்ப என்ன செய்யறேன்? கிளியர் பண்றேன். இறைவா, உன் மீது கொண்ட நேசத்தினால் என் பிள்ளையை நேசிக்கிறேன், என் பொண்டாட்டியை நேசிக்கிறேன் என்று வந்து விட்டால் அப்ப இறை நேசத்தை விட்டு திசை திருப்பக்கூடிய ஒன்றாக அந்த பாச நேசம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இறை நேசத்தை நோக்கி செல்லுவதற்கு உத்வேகம் கொடுக்கக்கூடியவர்களாக மனைவிமார்கள் இன்னைக்கு பார்க்கிறோம். தாவா களத்தில் இருக்கிறாங்களே, பொண்டாட்டிமார்கள் பர்மிஷன் கொடுக்காம இந்த இந்த அவையில வந்து உட்கார முடியுமா? ஊர் ஊராக தாவா பணிக்கு செல்லுகின்றார்களே, மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க போங்க என்கின்ற ஒத்துழைப்பு கொடுக்காம இன்னைக்கு தாவா களத்துல வந்து இன்னைக்கு நம்ம கொள்கை சகோதரர்கள் பயணிக்க முடியுமா? அப்ப அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தினால் மனைவியை நேசிக்கும் போது அந்த மனைவியும் அல்லாஹ்வுக்காக இவரை நேசிக்கக்கூடிய காரணத்தினால் இறை நேசத்தில் என்ன செய்யறாங்க? ரெண்டு பேருமே ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த நேசத்தை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது. அதே போன்று பொருளாதாரத்தை வந்து பொருளாதார ஹைர்னு சொல்லுது இஸ்லாம். அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க தேடி போங்க, தந்தஷிரு போங்க, போய் தேடுங்க தானே இஸ்லாம் சொல்லுது. காசு பணத்தை வந்து பெரிய வெறுக்கக்கூடிய ஒன்றாக இஸ்லாம் சொல்லலையே. துறவரத்தை இஸ்லாம் சொல்லலையே. பண்டார மாதிரி அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு கோமண துணியோட அலையுங்க என்று இஸ்லாம் சொல்லலையே. சம்பாதிங்கன்னு சொல்லுது. ஓப்பா சம்பாதிப்பா, உனக்கு பணம் இல்லையா? காட்டுல போய் உழைத்தாவது விறகு வெட்டியாவது அந்த உழைப்பின் மூலம் வரக்கூடிய காசை வைத்துக் கொண்டு தர்மம் கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த பொருளாதாரத்தை இறை நினைவுக்கு நீ பயன்படுத்தணும். பயன்படுத்தின சம்பாதிக்கிறது அல்லாஹ்வுக்காக தாங்க. சம்பாதிச்சு நான் சொகுசா வாழணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை.
என்னுடைய இறைவனுடைய அருளை பெறணும். நான் கடை வைக்கிறது எதுக்காகத்தான்? தாவா பணிக்கு செலவு செய்வேங்க, பிள்ளைங்களை படிக்க வைப்பேங்க, என்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை நான் அதுக்காக நான் செய்வேன், தாவா பணிகளுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்குவேன். எனக்கு அல்லாஹ் அதுல நாலேஜை கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் லட்சம் சம்பாதிக்கிறாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில பொருளாதாரத்தை வாரி வழங்குறாரு. இப்ப என்ன குத்தங்கிறேன்? மார்க்கம் அனுமதிக்குதே, அந்த திறமை இருக்குதா, அந்த அந்த ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, அதை அல்லாஹ்வுடைய பாதையில அழகாக செலவழித்து வெற்றியை பெற்றுக் கொள்ளலாமே. ஆனா அதுல என்ன இருக்கணும்? நம்ம உள்ளத்தை பறி கொடுத்து விட்டால் ஒரு நிலையை ஷைத்தான் ஏற்படுத்தும். வேணும் வேணும் வேணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், செல்வத்தை பெருக்குகின்ற ஆசை உங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு பராமுகமாக ஆக்கிவிட்டது. நான் அப்படி அல்ல, தொழுகையா வந்துருவேன், தாவாவா வந்துருவேன், கடையை அப்படியே இழுத்து அந்த கடை நான் போனதே அல்லாஹ்வுக்காக தானுங்க. அந்த அல்லாஹ் ஜும்மாவுக்காக மூட சொன்னா மூடிடுவேன். 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மூடிடுவேங்க. சம்பாதிக்க சொன்னான்றதுக்காக செட்டரை தூக்குன, அல்லாஹ் அதை அடைன்னு சொன்னா அடைச்சிடுவேன். எல்லாமே தொழுகை எப்படியோ அப்படிதான் எனக்கு வியாபாரம். அல்லாஹ் பள்ளியை நோக்கி வானா பள்ளியை நோக்கி வருவேன், கடையை நோக்கி போனா கடையை நோக்கி போவேன், ஜக்காத்து கொடுனா ஜக்காத்தை கொடுப்பேன், தர்மம் கொடுனா தர்மத்தை கொடுப்பேன், நேர்மையா வியாபாரம் செய்யறேன் நேர்மையா செய்வேன். இப்ப எப்படி இந்த பொருளாதாரம் எனக்கு அல்லாஹ்வுடைய இறை நேசத்தை விட்டு எப்படி தூரமாக்கும்? இறை நேசத்தை நோக்கி செல்வதற்குண்டான ஒரு சாதனமாக இந்த பொருளாதாரம் அமைந்துவிடும். இந்த 2 நிலைகளிலும் இந்த 2 கருத்தை இஸ்லாம் என்ன செய்து, உங்களுடைய பந்த பாசத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய அருளை பெறத்தக்க வகையில் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகின்றது. அந்த ஒன்றை நோக்கி நாம் நகரோமியானால் அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்கும் என்று தீர்ப்பு கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். வாகிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.